ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். பனானா டேட்ஸ் அதோட கொஞ்சம் பாதாமும் போட்டு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேக் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை மசிச்சு எடுத்துக்கலாம். வாழைப்பழம் அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பழனாலும் எடுத்துக்கலாம். மசிச்சு விட்டிங்கன்னா 1 கப் அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்ல கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைக்காதீங்க. நல்ல ஒரு கனமான கரண்டி போட்டு மசிச்சுக்கோங்க. ஓவனை 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் அரை கப் அளவுக்கு பவுடர் ஜாக்கரி எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை ப்ரௌன் சுகரோ சேர்த்துக்கலாம். அரை கப்பே போதும். ஏன்னா வாழைப்பழத்தில் ஏற்கனவே இனிப்பு இருக்கும். நம்ம டேட்ஸ் வேறு சேர்க்க போகிறோம் பாருங்கள். பெருச்சம்பழமும் நல்ல இனிப்பு உள்ளது. அதனால் அரை கப்புக்கு மேலே சேர்த்திங்கன்னா ரொம்ப திகட்டும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த சர்க்கரை கரைஞ்சா போதும். வாழைப்பழம் சின்ன சின்ன பீஸாக தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் கேக்கு டேஸ்ட்டாகவே இருக்கும். இதை நல்லா கலந்துட்டு 2 முட்டை சேர்த்துக்க போகிறோம். முட்டை இல்லாதது இன்னொரு வீடியோவாக நம்ம தனி வீடியோவாக பார்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ். வெனிலா எசன்ஸ்க்கு பதிலாக நீங்கள் ஃப்ரூட் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதில் அரை கப் அளவுக்கு வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெண்ணெய் சேர்த்தீங்க அப்படின்னா வெண்ணெய் சேர்க்கலாமான்னு கேட்பீங்க. உருக்கின வெண்ணெயும் சேர்க்கலாம். அது இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது இருக்கட்டும். நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு கப் அளவு தான் பார்க்க போகிறோம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு. இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த கேக்கில் சால்ட்டு சேர்க்கல இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நம்ம சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த கலவையில் இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அளவு அப்படிங்கிறதுனால நான் மொத்தமாகவே சேர்த்துக்கிறேன். இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண டேட்ஸ் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு போட்டுக்கலாம். உடைச்ச பாதாமை நீங்கள் மாவுலேயே மிக்ஸ் பண்ணலாம். இல்லை மேலே தூவி கூட விட்டுக்கலாம். மேலே தூவையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். நான் மேலே தான் தூவிக்க போகிறேன். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்பேச்சுலா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் டைப்பில் இருக்கும். ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டர் நல்லா மிக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் வாழைப்பழ பீஸு டேட்ஸ் பீஸு அங்கங்கே இருக்கும். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதோட ஒரு 1/4 கப் போல் பால் நிறைய சேர்க்கக்கூடாது. நிறைய சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி மாறிடும். நம்ம ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி ஆகிடும். பனானா கேக்கோட அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. இதை நம்ம பனானா கேக் டின்னுலேயும் லோட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன கப்ஸ்லேயும் பண்ணிக்கலாம். நான் எனக்கு இந்த ஸ்கொயர் கப்ஸில் வச்சு பண்ணி காட்ட போகிறேன். பேட்டர் பார்த்தீங்கன்னா நான் இதில் போர் பண்ணுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும். ரொம்ப லூஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி இருக்கும். மற்றபடி டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் பாதாமும் டேட்ஸும் போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. பாதாம் போட போட உங்களுக்கு நல்ல கிரன்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கப்பில் ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு 30 நிமிஷம் ஆகும். நம்ம பனானா கேக் அப்படிங்கிற நம்ம நார்மல் கேக்கோட கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். 30 நிமிஷம் ஆகும். நீங்கள் லோஃபில் போட்டிங்க அப்படின்னா ஒரு 35 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் கூட ஆகும். பேக் பண்ணி எடுத்துடலாம். சூப்பரான பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.